ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். எங்கள் சேனலில் ரொம்பவே ஹிட்டான ஒரு வீடியோ அது அப்படின்னு சொல்லப்பட்டால் ரயில்வே வீடியோ தாங்க. ஸோ ட்ரெயின் சம்மந்தமான வீடியோ நாங்கள் போடும்போது நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஃபேக்ட்ரியை திருப்பி உங்ககிட்ட போய் காமிச்சு என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விசிட் பண்ண நாங்கள் போயிருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐசிஎஃப்ல லொக்கேட் ஆகிருக்க இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரிக்கு தான் நாங்கள் உள்ளே இப்போ போயிருக்கோம். இங்கே நிறைய புது ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்க ட்ரெயின் அப்படின்னாலே வந்தே பாரத்னு சொல்லலாம். ஸோ அந்த வந்தே பாரத் ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ல மூவ் பண்ணிட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயின் பிளாக் வித் ஆரஞ்சு கலர்ல ரொம்ப சூப்பராக எலகென்ட்டாக வச்சிருந்தாங்க. அதை உங்ககிட்ட நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு ஃபுல் ஃபினிஷ்டாக ரெடியாக இருக்க ஒரு ட்ரெயின் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸும் வந்துட்டு நாங்கள் ஷோ பண்ணியிருப்போம். ஸோ அதை ஏறதுக்கு தான் எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறிட்டாங்க. ஏன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஏறதுக்கும் இங்கே ஏறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெயினுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல தான் சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் இல்லைங்க, ரெட் கலர்ல வந்துட்டு ரொம்பவே எலகென்ட்டாக இருந்துச்சு லுக் வைஸில் பார்க்கும்போதும். அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்தே பாரத்தில் என்ன மாடல் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா கலர் தான் வந்துட்டு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸும் சரி, அதுக்கப்புறம் டிசைன்ஸும் சரி உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயினும் சேமாக தான் இருந்துச்சு. அப்படியே இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா நான் இறங்கிட்டேன் கீழே. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கணும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்க அந்த பிரேக்கிங் யூனிட்லாம் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு செக்ஷன் வந்துட்டு தனித்தனியாக இருக்குங்க. இந்த ஐசிஎஃப்ல நம்பர் 1 செக்ஷன், 2 செக்ஷன், 3 செக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண இன்ஜின்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம விசிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்துருப்பீங்க வந்து உங்களுக்கு 60s 70sலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். எப்பவுமே வந்துட்டு நம்ம ட்ராக் கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைன் மாற்றும் போது கால் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதனால சேஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும். இந்த ஒரு ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வேஸ்க்காக வந்துட்டு ஸ்பெஷலாக மேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களுக்குலாம் இந்த ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு அனுப்பப்படுது. ஸோ இந்தியன் ரயில்வே மூலியமாக தான். இந்த இந்தியன் ரயில்வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசிஎஃப்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடம். இதுதான் நம்ம லோக்கல் பைலட்டோட பிளேஸு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ஒயரிங் ஒர்க்ஸ்லேருந்து சீட் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்கெலிட்டனாக இருந்து இப்போ அழகாக பெயிண்ட் பண்ணிட்டு உள்ள ஃபிட்டிங் செக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வச்சிருக்க ஒரு ட்ரெயின் தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியிலலாம் இதை பார்த்துருக்க முடியாது. அது என்ன பிளேஸ் அப்படின்னா ஒரு கோச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு மிஷினாக கூட இது வந்துட்டு சொல்லப்படுது. அங்கே வந்து பெரிய பெரிய கிரைன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கிரைன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக் மூலியமா தான் ஒரு கோச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்ஷனுக்கு வந்துட்டு டிவைட் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி ட்ரெயின் சொல்லப்படுது. எல்ஹெச்பி கோச்னு சொல்லுவாங்க. எல்ஹெச்பி ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஹக்மானா புஷ் அப்படின்ற ஒரு கோச் தான். இந்த ஒரு கோச் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2000லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சென்னை, கபூத்தலா, ரேபர்லி அப்படின்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்ஹெச்பி ட்ரெயினை செஞ்சு அனுப்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு செக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருப்பேன். ஸோ பெயிண்டிங்க்கு ஒரு செக்ஷன் இருக்கும், ஸோ ஒயரிங்க்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து கனெக்டிங்க்கு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த ட்ரெயினுக்குலாம் மேக் பண்ணும்போது. ஸோ நாங்கள் போய் இந்த ட்ரெயினில் ஆல்ரெடி சொன்னேன் இதுதான் வந்து எல்ஹெச்பி ட்ரெயின். ஸோ மழை வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மழையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி சூப்பராக அந்த ட்ரெயின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பாருங்க, நானும் என் கேமராமேனும் கொடை பிடிச்சிட்டு தான் உள்ள விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஐசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் டிவிஷன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஃபர்னிஷிங் டிவிஷன். ஸோ செல் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டனாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை மேக் பண்ணி ட்ரெயினை அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்னிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக அனுப்பப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷிங் டிவிஷன்லேருந்து. ஐசிஎஃப்ல வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சு அனுப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவான் கண்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஜாம்பியா, உகாண்டா, தன்சானியா, நைஜீரியா, பங்களாதேஷ், உங்களுக்கு ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐசிஎஃப்ல தான் வந்துட்டு லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் செஞ்சு அனுப்பப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் போய் விசிட் பண்ணதுனால உங்களுக்கும் வந்துட்டு இதை காமிக்கணும் அப்படின்றதுனால தான் இங்கே என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க, என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ வந்து நான் என்ட்ராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் ரூம் தான். ஸோ ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் நம்ம என்ட்ரியே ஆக முடியாது. ஸோ நான் என்ட்ரு ஆகிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து டாக் பேக் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஆரன், இது வந்து பிரேக். ஒரு பிளேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கும் வந்துட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் மூலமா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நிறைய ட்ரெயின்ஸில் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. ஸோ இது தாங்க ஓவரால் இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரியில் போய் நான் விசிட் பண்ண விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.